ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் ரிஷோபா அகாடமிலேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசனாக இருக்கக்கூடிய இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரையும் அமைவிடம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தோற்றமும் வடிகால் அமைப்பும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் இந்தியாவின் அமைவிடம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவின் அமைவிடம் அப்படின்னா என்ன? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் மாரியங்கோயிலில் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அங்கே தான் என்னுடைய வீடு வந்து இருக்குது. அதுதான் என்னுடைய அமைவிடம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவோட அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. உலக வரைபடத்தில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இந்தியாவின் அமைவிடம் அப்படின்றது. நிலத்தோற்றம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் பலவிதமான நிலத்தோற்றம் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மலைகள் இருக்குது, சமவெளிகள் இருக்குது, பீடபூமிகள் வந்துருக்கு, அதுக்கப்புறம் கடற்கரை சமவெளிகள் வந்துருக்கு, தீவுகள் வந்துருக்கு. ஸோ இது எல்லாமே நிலத்தோற்றம் தான். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இந்தியாவின் நிலத்தோற்றம் அப்படின்றது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வடிகால் அமைப்பு. நம்ம நாட்டில் வடிகால் அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. மழை பெஞ்சோன்னே என்னாகும்? அந்த மழை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா குழாய் மூலியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மழைநீர் தேக்கத்தில் வந்து போய் சேரும். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம நாட்டில் மழை பொழிவு வந்து பெய்யும்போது அதுக்கு வந்து நீர் தேக்கங்கள் வந்து இருக்கும், ஆறுகள் வந்து இருக்கும். ஸோ அதன் வழியாக நம்ம ஊருக்குள்ளெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கடலில் போய் சேருதில்ல, அந்த வடிகால் அமைப்பு இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரையும் இந்தியாவோட அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்லாம் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? பேசிக்கான விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அறிமுகம். ஓகேங்களா? ஸோ பரப்பளவில் உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 7வது பெரிய நாடாக இருக்குது. ஓகேங்களா? பரப்பளவில் உலக நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 7வது பெரிய நாடாக இருக்குது. அதே மாதிரி ஆசிய கண்டத்திலேயே, ஓகேங்களா, நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கண்டத்தில் தான் இருக்குது. அந்த ஆசிய கண்டத்திலேயே பரப்பளவில் 2வது பெரிய நாடாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து இருக்குது, 2வது இடத்துல நம்ம இந்தியா வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம ஏஷியன் காண்டினென்ட்லேருந்து எப்படி பிரிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயா மலைத்தொடர் மூலயமா தான் நம்ம பிரிக்கப்படுறோம். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இமாலய மலைத்தொடர் மூலம் மத்திய ஆசிய பகுதியிலிருந்து நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு, நம்ம இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு இருக்குல்ல, அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். கிட்டத்தட்ட நம்ம பூமியோட மொத்த நிலப்பரப்பில் 2.4% வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து இருக்குது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளை விட இந்தியாவில் சில மாநிலங்களோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. அதற்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இதெல்லாம் சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் மத்திய பிரதேசத்தோட நிலப்பரப்பு இருக்குல்ல, அதை விட இத்தாலி நாட்டோட நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஏன்னா மத்திய பிரதேசத்தோட நிலப்பரப்பு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,82,052 சதுர கிலோமீட்டர். அதுவே இத்தாலியோடது வந்து பார்த்திங்கன்னா 3,00,000 சதுர கிலோமீட்டர் தான். அப்படி பார்க்கும்போது மத்திய பிரதேசத்தை விட இத்தாலி நாடு வந்து பார்த்திங்கன்னா சின்னது. ஓகேங்களா? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை விட ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு எந்த அளவுக்கு பெரிய நாடு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பவுண்டரி, அதாவது எல்லை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம நாட்டில் நிலப்பகுதியில் எந்தெந்த எல்லைகள் வந்து இருக்குது, அதே மாதிரி நீர் பகுதியில் எந்தெந்த எல்லைகள் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நில எல்லைகள் பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்தியாவில் கிட்டத்தட்ட 15,200 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லைகளை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிற நாட்டோட வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி என்னென்ன எல்லைகளை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வடமேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானோட நம்மளுடைய எல்லை வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிறோம். இங்கே மேப்பில் வந்து பாருங்கள், வடமேற்கு பகுதி அப்படின்றப்ப இங்கே பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாகிஸ்தான். ஓகேங்களா? பாகிஸ்தானோட நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுடைய எல்லையை வந்து பகிர்ந்துக்குது. அதே மாதிரி இங்கே ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அது வந்து ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா. ஸோ ஆப்கானிஸ்தானோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறோம். ஓகேங்களா. வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட நம்மளுடைய எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி வடக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சீனா, அதுக்கப்புறம் நேபாள், பூட்டான். ஓகேங்களா. இந்த 3 நாடுகளோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லை பகுதியை வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி கிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், வங்கதேசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியான்மர். ஸோ கிழக்கு பகுதியில் வங்கதேசத்திட்டையும் மியான்மர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லை பகுதியை வந்து பகிர்ந்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம நில எல்லையை யாரோட பகிர்ந்துக்கிறோம்? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாள், பங்களாதேஷ், மியான்மர், இந்த நாடுகளோட நம்மளுடைய நில எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறோம். இதில் அதிகமான நில எல்லையை பகிர்ந்துக்கக்கூடிய நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்கதேசம் தான், பங்களாதேஷ் தான். கிட்டத்தட்ட 4156 கிலோமீட்டர் எல்லையை வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வந்து நம்மளுடைய எல்லை பகுதியை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி மிக குறுகிய நில எல்லையை பகிர்ந்துக்கிற நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். சின்ன கோடு தான், இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குல்ல, வெறும் 106 கிலோமீட்டர் மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் வந்து நம்மளுடைய நில எல்லையை வந்து பகிர்ந்துக்குது. ஸோ இந்தியாவோட குறுகிய நில எல்லையை பகிர்ந்துக்கிற நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். அதனுடைய கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 106 கிலோமீட்டர். ஓகேங்களா. ஸோ இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட நில எல்லைகள் பற்றி பார்த்துருப்போம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நீர் எல்லைகள், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர் எல்லைகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 3 பக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடலால் சூழப்பட்டிருக்கு. ஓகேங்களா. தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா, அதாவது பே ஆஃப் பெங்கால் வந்து இருக்குது. மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா அரபியன் சி, அரபிக்கடல் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட முக்கிய நிலப்பகுதி கடற்கரை நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதை அளவிடும்போது கிட்டத்தட்ட 6100 கிலோமீட்டர் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்தியாவோட கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து, இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகள் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கணக்கிடும்போது அதனுடைய நீளம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7516.6 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ முக்கியமாக இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி இருக்குல்ல, ஸோ இந்த பகுதி ரவுண்டு போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த பகுதி இங்கே வந்து குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி இருக்குது. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பார்க் நீர் சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிங்க. ஸோ இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய குறுகிய ஆழமற்ற கடல் பகுதியை வந்து என்ன சொல்கிறாங்க? பார்க் நீர் சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததாக இந்தியாவும் உலகமும் அப்படின்றதுல இந்தியாவின் அமைவிடம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஆசிய கண்டத்தில் இந்தியா வந்து எந்த பகுதியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்பகுதியில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆசிய கண்டத்தில் இந்தியா வந்து எந்த பகுதியில் இருக்குது? ஆசியாவோட தென்பகுதியில் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி கிழக்காசியா மற்றும் மேற்காசியா இது ரெண்டுக்கும் இடைப்பட்டதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இருக்குது. ஓகேங்களா. கிழக்காசியாவுக்கும் மேற்காசியாவுக்கும் மத்தியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இந்திய பெருங்கடல் வழிப்பாதை இருக்குல்ல, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஓஷன் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்திய பெருங்கடலோட வழிப்பாதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேற்கில் வந்து ஐரோப்பிய நாடுகளையும் அதே மாதிரி கிழக்கில் வந்து கிழக்காசிய நாடுகளையும் ஒன்றிணைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன் தான். ஓகேங்களா. மேற்கில் வந்து ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்கில் வந்து கிழக்காசிய நாடுகளையும் ஒன்றிணைக்கிறது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் தான். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு கடற்கரை அதே மாதிரி கிழக்கு கடற்கரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அரபியன் சி ஓரமாக இருக்கக்கூடிய கடற்கரை இருக்குல்ல அதுவும், அதே மாதிரி பே ஆஃப் பெங்கால் ஸோ அது ஓரமாக இருக்கக்கூடிய கடற்கரை இருக்குல்ல அதையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேற்கு கடற்கரை அப்படின்றது மேற்காசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இருக்குது பார்த்திங்களா, அதை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருந்திருக்கு. ஓகேங்களா. பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடல் வர்த்தகம் செய்கிறதுக்கு முக்கியமான பங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு கடற்கரையாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி கிழக்கு கடற்கரை இருக்குல்ல, ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கிழக்காசிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகம் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி கடல் வர்த்தகத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் பகுதிக்கு இருக்குது. ஓகேங்களா. அதாவது இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் இருக்குல்ல, ஸோ இதற்கு முக்கிய பங்கு வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கான்டினென்ட்டில் இருக்க வேண்டிய அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்குது.
ஓகேங்களா. ஸோ ஒரு கான்டினெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை, காலநிலை, வளங்கள், மனித வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமாக இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை ஒரு துணை கண்டம், சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதில் எந்தெந்த நாடுகள்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், மியான்மர், வங்கதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை, இது எல்லாமே சேர்ந்தது தான். ஓகேங்களா. இந்தியா மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. புவியியல் ரீதியாக இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்திய துணைக்கண்டம். ஓகேங்களா. ஸோ காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடிலாம் இது எல்லாமே ஒன்றா தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து எல்லாம் தனித்தனி நாடாக பிரிஞ்சுட்டாங்க. அப்படி இருந்தாலுமே புவியியல் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்தியா துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா. அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கு பல்வேறு காரணங்களும் இருக்குது. நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு காலநிலைகள், அதுக்கப்புறம் பல்வேறு நில அமைப்பு, இயற்கை தாவரம், கனிம வளங்கள், மனித வளங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டு இருக்குது. ஓகேங்களா. ஒரு கான்டினெண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம இந்தியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்கான்டினென்ட் தான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல்வேறு விதமான அம்சங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுவரையும் இந்தியாவோட பேசிக்கான விஷயத்தை பற்றி பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட அமைவிடம், அதனுடைய பரப்பளவு வந்து என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இந்த லெசன் டாப்பிக்கில் அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லி 3 டாபிக் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இந்தியாவின் அமைவிடமும் பரப்பளவும் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மேப்பு பொறுத்த வரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னும், அதே மாதிரி 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஏன் நார்த்துன்னு வருது? இப்போ வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த்துனா இந்த சைடு சவுத்துன்னு தானே வரணும். ஏன் இங்கே நார்த்துன்னு வருது? அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து ஈஸ்ட்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு தானே வரணும். ஓகேங்களா. இங்கே வந்து ஈஸ்ட்னு வருது. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ லேட்டிடியூட் அப்படின்னா அச்சரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்கிடியூட் அப்படின்னா தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது ரெண்டுமே தூரத்தை அளக்கக்கூடியது தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லேட்டிடியூடும் சரி, லாங்கிடியூடும் சரி, ரெண்டுமே தூரத்தை அளக்கக்கூடியது தான். ஆனால் லாங்கிடியூடை பொறுத்த வரையும் தூரத்தையும் அளக்கும், அதே மாதிரி நேரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா. லேட்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தூரத்தை மட்டும்தான் கால்குலேட் பண்ணும். ஆனால் லாங்கிடியூட் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தையும் மெஷர் பண்ணும், அதே மாதிரி நேரத்தையும் மெஷர் பண்ணும். இதுதான் மொதல் பாயிண்ட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டிடியூட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க. லாங்கிடியூட் அப்படின்றத வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பூமி இருக்குது, பூமிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து போடுறோம். இப்போ உதாரணத்துக்கு பூமியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடர்னு நினச்சிக்கோங்க, ஒரு ஏணின்னு நினச்சிக்கோங்க. பூமியை வந்து ஒரு ஏணி அப்படின்னு நினச்சிங்க. ஸோ பூமிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா. பூமியை இப்படி ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து போடுறோம். இந்த ஹரிசாண்டல் லைன்ஸில் இருக்கக்கூடிய சென்டர் பார்ட் இருக்குல்ல, சென்டர் பகுதி, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டார். ஓகேங்களா. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை, அதாவது பூமியோட மத்திய ரேகை அப்படின்றது தான் பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த லேடரை வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. இதனுடைய சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம நோட் பண்ணியாச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டார். அதனுடைய டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஓகேங்களா. இந்த ஈக்குவேட்டாருக்கு மேல் பகுதி இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் நார்த்தன் ஹெமிஸ்பியர், அதாவது வட அரைக்கோளம். ஓகேங்களா. அதே மாதிரி ஈக்குவேட்டார் இருக்குல்ல, அதற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது தென் அரைக்கோளம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எப்படி அளக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல ஈக்குவேட்டர், அதை வந்து 0 டிகிரின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா, அதுலேருந்து ஒவ்வொரு டிகிரியாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ லேடரை வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. இது வந்து 0 டிகிரியில் இருக்குது. இதிலேருந்து 1 டிகிரி. ஓகேங்களா? இதிலேருந்து 2 டிகிரி, 1லேருந்து 2 டிகிரி, அடுத்தது 3, 4, அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. ஓகேங்களா? 10, 20, 30, 40. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? இந்த கம்ப்ளீட் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் நார்த் போல். ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? ஸோ 90 டிகிரியில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் கீழேயும் ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, 0லேருந்து ஒவ்வொரு டிகிரியாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 0, 1, 2, 3, அதுக்கப்புறம் 10, 20, 30, 40, 50. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் போலில் வந்து கம்ப்ளீட் ஆகும், 90 டிகிரியில் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் போல். ஸோ நார்த்து போல், கீழே இருக்கக்கூடியது சவுத் போல். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக எவ்வளோ லேட்டிடியூட் லைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 181 லேட்டிடியூட் லைன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஈக்குவேட்டார்லேருந்து நார்த் போல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வரையும் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஈக்குவேட்டார்லேருந்து சவுத்து போல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ப்ளஸ் இந்த ஈக்குவேட்டர் இருக்குல்ல, அது வந்து 0 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 181 லேட்டிடியூட் லைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் எப்படி வந்து கிலோமீட்டரை வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஈக்குவேட்டர் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, அதுலேருந்து 1 டிகிரி இருக்குல்ல, 0லேருந்து 1 டிகிரி, அதற்குண்டான கிலோமீட்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி 1லேருந்து 2 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். அது மாதிரி ஒவ்வொரு டிகிரிக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். ஓகேங்களா? இதே தான் சதர்ன் ஹெமிஸ்பியருக்கும். ஓகேங்களா? அதாவது ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர், தென் அரைக்கோளம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். அதே தான் ஒவ்வொரு டிகிரிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் லைன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை வந்து அளக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் ஈக்குவேட்டார் லைன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா பூமியை வந்து 2 விதமாக பிரித்தோம். ஸோ ஒன்று வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர், ஸோ இன்னொன்று வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ அதற்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் வந்து என்ன, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட கிளைமேட் சேஞ்சஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பூமி வந்து பார்த்தீங்கன்னா சாய்வான வடிவத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சூரியன் வந்து இங்கே இருக்குன்னா, ஸோ எங்கே வந்து அதிகமாக வெப்பம் வந்து இருக்கும், எந்த பகுதியில் வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும், ஸோ எந்த பகுதியில் வந்து வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பூமி வந்து இருக்குது, இதை வந்து 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் சர்க்கிள், அதாவது வட துருவ வட்டம். ஸோ இது வந்து எந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 66 டிகிரி நார்த்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி டிராபிக் ஆஃப் கேன்சர், அது வந்து கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 23 டிகிரி நார்த்தில் வந்து இருக்குது. ஸோ சென்டர் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர், அது நமக்கு தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. அதுக்கப்புறம் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், அதை வந்து பார்த்தீங்கன்னா மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 23 டிகிரி சவுத்தில் வந்து இருக்குது. அதே மாதிரி அண்டார்டிக் சர்க்கிள், அதாவது தென்துருவ வட்டம் அப்படின்றது 66 டிகிரி சவுத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது ஏன் சவுத்து அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம தான் இங்கே பிரிச்சிருக்கோம்ல. ஓகேங்களா? ஈக்குவேட்டர் வந்து சென்டர் பகுதி, ஸோ மேலே வந்து நார்த் ஹெமிஸ்பியர், கீழே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ அதனால தான் இங்கே வந்து சவுத்து, மேலே வந்து நார்த்துன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ சூரியன் வந்து பூமி மேலே படும்போது எந்த இடத்துல அதிகமான வெப்பப்பகுதி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குல்ல, ஸோ அந்த பகுதிக்கும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பமும் அதிகமான மழைப்பொழிவும் இருக்கும். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் வந்து படும்போது பூமியில் எந்த பகுதியில் அதிகமான வெப்பமும் அதிகமான மழையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றதுக்கும் அதே மாதிரி டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குல்ல, அதாவது கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இன்பிட்வீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான
ஹீட்டும் இருக்கும், அதிகமான மழைப்பொழிவும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே, அதே மாதிரி ஆர்டிக் சர்க்கிளுக்கு கீழே, ஸோ இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியிலையும் அதே மாதிரி டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குல்ல, மகர ரேகை, அதற்கும் அதே மாதிரி அண்டார்டிக் சர்க்கிள், அதாவது தென்துருவ வட்டம், இதுக்கும் மேலே. ஓகேங்களா? இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெண்டு பகுதியிலையும் கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கிளைமேட்டும் இருக்கும். ஓகேங்களா? அதாவது வெப்பமாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லக்கூடிய வசந்த காலமாகவும் இருக்கும், அதே மாதிரி இலையுதிர் காலமாகவும் இருக்கும், குளிர்காலமும் இருக்கும். எல்லா விதமான கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே ஆர்டிக் சர்க்கிளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியிலையும், அதேமாதிரி டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு கீழே அண்டார்டிக் சர்க்கிளுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியிலையும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததான் ஆர்டிக் சர்க்கிள், அதே மாதிரி அண்டார்டிக் சர்க்கிள். இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நிலையில் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அதிகமாக படாது. ஸோ அதனால் இந்த ரெண்டு பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த நிலையில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவரை லேட்டிடியூட் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளைமேட் ஜோன் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா லாங்கிடியூட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாங்கிடியூட் அப்படின்றது தீர்க்க ரேகை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன். லேட்டிடியூட் அப்படின்றத ஹரிசாண்டல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்க, லாங்கிடியூட் அப்படின்றத வெர்டிக்கல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ லேட்டிடியூடை பொறுத்த வரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூமியை ஹரிசாண்டலாக பிரிச்சிருப்போம். அதனுடைய சென்ட்ரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டார், ஈக்குவேட்டாருக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா வட அரைக்கோளம், ஈக்குவேட்டாருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா தென் அரைக்கோளம். இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்போம், 0லேருந்து 1 டிகிரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 111 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி தான் லாங்கிடியூடும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலில் பிரிச்சிருப்போம். ஓகேவா? இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா வெர்டிக்கலில் பிரிக்க போகிறோம். பூமியை வந்து வெர்டிக்கலில் பிரிக்க போகிறோம். அப்படி பிரிக்கும்போது அதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லேட்டிடியூடோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டார். அதே மாதிரி லாங்கிடியூடோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மெரிடியன். ஓகேங்களா? இப்போ சென்டராக பிரித்தாச்சு. அப்படி சென்டராக பிரிக்கும்போது பிரைம் மெரிடியனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு அரைக்கோளம், அதாவது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அதேமாதிரி பிரைம் மெரிடியனுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு அரைக்கோளம், அதாவது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இதற்குள்ளான டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், லேட்டிடியூடில் என்ன பண்ணோம், 0லேருந்து 1 டிகிரி அப்படின்றது 111 கிலோமீட்டர். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா? இப்போ வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை நம்ம அளக்க போகிறோம் அப்படின்னா இப்போ 0லேருந்து 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு 0லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி வரையும் போகும். இங்கே வந்து 90 டிகிரி வரையும் தானே சார் போணுச்சு, இங்கே 180 டிகிரி வரையும் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன். அதாவது ஹரிசாண்டலாக நம்ம பிரிக்கும்போது பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏணி மாதிரி தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்த்து போல்லையும் சவுத்து போல்லையும் ஜாயிண்ட் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் லேட்டிடியூட் லைன்ஸ் எடுத்து பாருங்கள், எல்லாமே தனித்தனி லைன்ஸாக தான் இருக்கும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்த்து போல்லையும் சவுத்து போல்லையும் ஜாயிண்ட் ஆகாது. ஆனால் இங்கே லாங்கிடியூட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வெர்டிக்கல் லைன்ஸ், லாங்கிடியூட் வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த்து போல்லையும் சவுத்து போல்லையும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொன்னேன் லேட்டிடியூட் அப்படின்றது ஒரு ஏணி மாதிரி, மேலே போக முடியும் கீழே வர முடியும், அதால் சுற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ பூமி சுழல்றதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா லாங்கிடியூட் லைன்ஸ் தான், வெர்டிக்கல் லைன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பம்பரத்தை வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ பம்பரத்தோட ஆணி இருக்குது பார்த்திங்கன்னா அதனுடைய மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நார்த்து போல், ஸோ கீழே இருக்கிறது சவுத்து போல். ஓகேவா? ஸோ வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த்து போல்லையும் சவுத்து போல்லையும் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பம்பரம் சுற்றுது. அது மாதிரி தான் பூமியும். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே நார்த்து போல்லையும் சவுத்து போல்லையும் ஜாயிண்ட் ஆகிருக்கிறதுனால தான் பூமி வந்து சுற்றுது. ஓகேங்களா? இங்கே வந்து மேலே கீழே அப்படின்றது மட்டும்தான் இருக்கிறதுனால இங்கே 90 டிகிரியோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே வந்து பூமி சுற்றுறதுனால 0லேருந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணும்போது மொத்தமாக 180 டிகிரி வரும். அதே மாதிரி தான் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்கும் 0லேருந்து இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணும்போது 180 டிகிரி வரும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து சுற்றுறதுக்கு 360 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பூமியால் சுற்ற முடியும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்து அளக்க போகிறோம். இப்போ லாங்கிடியூட் வந்து என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸையும் அளக்கும் டைமையும் அளக்கும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் வந்து அளந்துடலாம். ஓகேவா. இப்போ பிரைம் மெரிடியன் இருக்குது, சென்டர் பாயிண்ட் இருக்குது 0 டிகிரி. 0லேருந்து நம்ம ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை அளக்க போகிறோம் அப்படின்னா இப்போ 0லேருந்து 1 டிகிரி அப்படின்றது 111 கிலோமீட்டர். ஓகேங்களா. அது மாதிரி தான் எல்லா டிகிரிக்கும். அதே மாதிரி வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை வந்து நீங்கள் அளக்க போகிறீங்க அப்படின்னா 0லேருந்து 1 டிகிரி அப்படின்றது 111 கிலோமீட்டர். ஓகேங்களா. இப்போ லாங்கிடியூட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் லைன்ஸ் மூலயமா நம்ம டிஸ்டன்ஸை அளந்தாச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை வந்து அளக்க போகிறோம். நேரத்தை வந்து எப்படி அளக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ பிரைம் மெரிடியன் இருக்கா, அதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஓகேவா. ஸோ அந்த 0 டிகிரியிலிருந்து 1 டிகிரி வந்து எத்தனை நிமிஷம், அதாவது பூமி வந்து சுழலுதுல, இப்போ வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வந்து பூமி வந்து சுழலுது. ஓகேங்களா. அப்போ 0 டிகிரியிலிருந்து பூமி வந்து 1 டிகிரிக்கு நவுறுது அப்படின்னா அதற்கு எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம். ஓகேங்களா. 0லேருந்து 1 டிகிரிக்கு பூமி வந்து நவுறுது அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம். அதே மாதிரி 0லேருந்து 15 டிகிரிக்கு பூமி வந்து நவுறுது. ஓகேங்களா. ஒவ்வொரு டிகிரியாக நவுறுதுன்னா அப்போ 15 டிகிரி வரை நவுந்துருச்சு அப்படின்னா அப்போ அது எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். அதே மாதிரி பூமி வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 360 டிகிரி சுற்றி வந்துருச்சு, பூமி வந்து ஒரு தடவை சுற்றி வந்துருச்சு. அப்போ அது எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம். ஓகேங்களா. ஸோ பூமி 24 மணி நேரத்தில் 360 டிகிரி வந்து சுழலுது. ஓகேங்களா. அதுதான் நமக்கு ஒரு நாள் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட். ஸோ பூமி சுழல்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங்கிடியூட் லைன்ஸ் தான். ஓகேங்களா. அதே மாதிரி லேட்டிடியூடால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை மட்டும்தான் கணக்கிட முடியும். லாங்கிடியூடால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸையும் கணக்கிட முடியும், அதே மாதிரி டைமையும் கணக்கிட முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரையும் லேட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இந்த மேப்பில் இங்கே ஏன் நார்த்துன்னு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்கே ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பாருங்கள். இப்போ பூமி இருக்குது. ஓகேங்களா. பூமியை வந்து பார்த்தீங்கன்னா சரிபாதியாக பிரிக்கிறோம். ஓகேங்களா. லேட்டிடியூட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரிபாதியாக பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும்போது அதனுடைய சென்டர் பகுதியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவேட்டார்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பூமியை வந்து அச்சரேகை மூலயமா நம்ம பிரிக்கிறோம். அதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதே மாதிரி பூமியை வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக பிரிக்கிறோம். அதனுடைய சென்டர் பகுதியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிரைம் மெரிடியன். ஓகேங்களா. பூமியை வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறோம். ஓகேங்களா. லாங்கிடியூட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறோம். அதனுடைய சென்டர் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மெரிடியன். ஓகேவா. இப்போ ஈக்குவேட்டாருக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து என்னது, நார்த்தன் ஹெமிஸ்பியர், அதாவது வட அரைக்கோளம். ஈக்குவேட்டாருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது தென் அரைக்கோளம். ஓகேங்களா. அப்போ நம்ம இந்தியா வந்து எங்கே இருக்குது, நார்த்தன் ஹெமிஸ்பியருக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா. சதர்ன் ஹெமிஸ்பியருக்குள்ளே நம்ம இந்தியா இல்லை. ஓகேவா. அதே மாதிரி தான் இப்போ பிரைம் மெரிடியன் வச்சு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. லாங்கிடியூட் வைஸ் வந்து பார்க்கும்போது பிரைம் மெரிடியனோட லெஃப்ட் சைடு வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், மேற்கு அரைக்கோளம், அதாவது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். பிரைம் மெரிடியனுக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு அரைக்கோளம், அதாவது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா. நம்ம இந்தியா வந்து எங்கே இருக்குது, ஸோ வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இல்லை. ஓகேவா. அப்போ இந்தியா வந்து எதில் இருக்குது, கிழக்கு அரைக்கோளம், அதாவது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஓகேங்களா. நம்ம வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்லேயும் அதே மாதிரி ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் தான் நம்ம இந்தியா வந்து இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்துன்னு இருக்குது, இங்கே வந்து ஈஸ்ட்டுன்னு இருக்குது. இப்போ புரிஞ்சுதுங்களா. ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ளார போகலாம். ஸோ நம்ம இந்தியாவோட அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டிடியூட் லாங்கிடியூட் அந்த லைனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல், ஓகேங்களா, 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரை இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல், ஓகேங்களா, 68 மினிட்ஸ் 7 டிகிரி கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரை வந்து பார்த்திங்கன்னா பரவி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அச்ச தீர்க்க பரவலின் அடிப்படையில், அதாவது லேட்டிடியூட் லாங்கிடியூட் அடிப்படையில் இந்தியா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு அரைக்கோணத்தில் அமைஞ்சிருக்கு. நான் சொன்னேன், அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியர் அதே மாதிரி ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் வட கிழக்கு. ஸோ இந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அச்ச தீர்க்க லேட்டிடியூட் லாங்கிடியூட் அடிப்படையில் இந்தியா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா
வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததாக இந்தியாவின் முனைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்தியாவோட 4 சைடும் இருக்கக்கூடிய முனைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய தென்கோடி முனை. ஓகேங்களா, இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய தென்கோடி முனை வந்து என்ன இருக்குன்னா கன்னியாகுமரி இருக்குது. ஓகேங்களா, இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா குமரி முனை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்திய தீவு பகுதி இருக்குல்ல, இந்தியாவோட தீவு பகுதியில் இருக்கக்கூடிய தென்கோடி பகுதி வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் இருக்குது. அதனுடைய எல்லை பகுதி வந்து என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக்மெலியன் முனை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இப்போ வந்து அந்த பிக்மெலியன் முனையை வந்து என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா, அதாவது இந்தியாவோட தீவு பகுதியோட தென்கோடியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா, இது வந்து எந்த வட அச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 டிகிரி 45 நிமிஷம் வட அச்சத்தில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட வடமுனை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திராகோலில் இருக்குது. ஓகேங்களா, இந்திராகோல் வந்து எங்கே இருக்குன்னா லடாக்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்தியாவோட வடமுனை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லடாக்கில் இருக்கக்கூடிய இந்திராகோலில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் நம்ம இந்தியாவோட நீள அகலத்தை வந்து நம்ம அளக்க போகிறோம். ஸோ வடக்குலேருந்து தெற்கு வரையும். ஓகேங்களா, வடக்கில் இருக்கக்கூடிய இந்திராகோல் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து தெற்கில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இது வரையும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி அளக்கும்போது கிட்டத்தட்ட 3214 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி மேற்கிலிருந்து கிழக்கு வந்து அளக்க போகிறோம். ஸோ மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற இடத்துலேருந்து கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரையும் அளக்கிறோம். இதனுடைய கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2933 கிலோமீட்டர் வரையும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்தியாவோட நீல அகல பரவல் வந்து இதுதான். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகரேகையின் பங்கு. நம்ம இந்தியாவில் கடகரேகையின் பங்கு வந்து என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர். நம்ம இந்தியாவில் டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றது கிராஸ் ஆகுது. ஓகேங்களா, அது எந்த மையத்தில் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இந்தியாவோட சென்டர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அது கிராஸ் ஆகுது. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வித கிளைமேட்டும் இருக்கும். டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வெப்பமாகவும் இருக்கும், அதே மாதிரி மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிராபிக் ஆஃப் கேன்சரோட தென்பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டலமாக இருக்கும். ஓகேங்களா, டிராபிக் ஆஃப் கேன்சரோட தென்பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டலமாக இருக்கும், மழையும் இருக்கும். அதே மாதிரி வடப்பகுதி டிராபிக் ஆஃப் கேன்சரோட மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா மிதமான வெப்பம் வந்து இருக்கும். ஸோ பனி இருக்கும், ஏன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான். ஓகேங்களா, ஸோ தென்பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டலமாக இருக்கும், வடப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா மித வெப்பமண்டலமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டிராபிக் ஆஃப் கேன்சரை வந்து நம்ம இந்தியாவை கிராஸ் பண்ணக்கூடிய வட அச்ச ரேகை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23 டிகிரி 30 நிமிஷம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய திட்ட நேரம், அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றது தான். ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான டைம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன் டைம் வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கக்கூடிய டைம் இருக்குல்ல, அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைமிங்கில் வந்து உதிக்கும். ஸோ ஜிஎம்டி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து கிரீன்விச் திட்ட நேரம், அதாவது நம்ம உலகத்தோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அந்த ப்ரைம் மெரிடியனோட சென்டர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா லண்டனோட கிரீன்விச் அப்படின்ற பகுதியை கிராஸ் பண்ணி தான் போகும். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, லண்டனோட டைம் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டைமிங் தான் இந்த ஜிஎம்டி அப்படின்ற டைமிங். ஸோ நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியாது, ஏன்னா லண்டனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சூரியனை வந்து உதிச்சிரும். கிட்டத்தட்ட லண்டன் டைமிங்கை விட 5.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சூரியனை வந்து உதிச்சிரும். ஓகேங்களா, அதனால் இந்த டைமிங்கை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, இந்திய திட்ட நேரம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அந்த இந்திய திட்ட நேரத்தை வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம இந்தியாவோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்தியாவோட ப்ரைம் மெரிடியன் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான். ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்தியாவோட சென்ட்ரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா, ஸோ மிர்சாப்பூரை கிராஸ் பண்ணி போகுது. ஸோ அதுதான் நம்ம இந்தியாவோட ப்ரைம் மெரிடியனாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஓகேவா,
ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நேரத்தில் வந்து உதிக்கும். ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய சென்டர் பாயிண்ட் வந்து எது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாருமே அந்த நாட்டினுடைய ஸ்டாண்டர்ட் டைமை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிர்சாப்பூரை கிராஸ் பண்ணி போகுது. ஓகேங்களா, ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மெரிடியன். ஓகேங்களா, நம்ம நாட்டினுடைய சென்டர் பாயிண்ட்டு தான் ப்ரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த தீர்க்க ரேகையை கடந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 82 டிகிரி 30 நிமிஷம் ஈஸ்டில் இருக்கக்கூடிய தீர்க்க ரேகையை கடந்து போகுது. ஓகேங்களா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்க ரேகை இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையாக வந்து கணக்கிடப்படுது. ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய திட்ட நேரத்தை நம்ம அளவிடுறோம். ஸோ அந்த தீர்க்க ரேகை வந்து எதை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர், அலகாபாத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் அப்படின்ற பகுதியை கிராஸ் பண்ணி போகுது. ஸோ என்ன தான் நம்ம நாட்டினுடைய சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திட்ட நேரத்தை கணக்கிட்டாலும் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து வேறுபடும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து நகருது. ஓகேங்களா, அப்படி நகரும்போது அருணாச்சல பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சூரியன் வந்து உதிச்சிரும். ஓகேங்களா, ஸோ குஜராத்தில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் உதிக்கும். ஏன்னா குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 லாங்கிடியூட் லைன்ஸ் வந்து இருக்குது. 30 லாங்கிடியூட் லைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு லாங்கிடியூட் லைன்ஸுக்கும் நம்ம என்ன சொன்னோம், 4 நிமிஷம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ பூமி வந்து சுற்றும் போது கிட்டத்தட்ட 30 லாங்கிடியூட் லைன்ஸை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்துக்கு வரும். ஓகேங்களா, அப்போ 30 தாண்டும் போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ அருணாச்சல பிரதேசத்தில் குஜராத்தை விட 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வந்து உதிச்சிரும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். ஸோ ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைநகராக இருந்தது. ஓகேங்களா, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோட தலைநகரமாக வந்து பார்த்திங்கன்னா அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இதை நோட் பண்ணிங்க. அதே மாதிரி தெலுங்கானாவோட தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் தான். ஓகேவா, அதே மாதிரி நம்ம இந்தியாவோட நிர்வாக வசதிக்காக வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்குது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, நம்ம இன்றைக்கி பார்த்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படின்ற டாப்பிக்கில் அமைவிடம் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசனாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமைவிடம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தோற்றமும் வடிகால் அமைப்பும் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ. கிருஷோபா அகாடமிலேருந்து கார்த்திக்.